தர்ஷிகா, ஆக்சுவலாக ஆரஞ்சு தான் பார்த்தீங்கன்னா சிட்ரஸ் ஃப்ரூட்ஸோட ரூலர் கிங் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். லெமனும் இருக்குது, பட் ஸ்டில் ஆரஞ்சு தான் வந்து அதிகப்படியாக, அதாவது உலகத்திலே பார்த்தீங்கன்னா 80% வந்து ஆரஞ்சு தான் வந்து எல்லாரும் வெயிட் லாஸ்க்காகவோ இல்லை பெல்லி ஃபேட் குறைக்கிறதுக்காகவோ, அந்த வயிறு தொப்பையை குறைக்கிறதுக்காகவோ யூஸ் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதனாலே பார்த்தீங்கன்னா சிட்ரஸ் ஃப்ரூட்டோட ரூலர் அப்படின்ற மாதிரி ஆரஞ்சு சொல்கிறாங்க. அண்ட் மெஜாரிட்டியாக பார்த்தீங்கன்னா எதுக்கு வந்து ஆரஞ்சு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா எல்லாரும் ஜூஸ் போட்டு குடிக்கிறதுக்காக தான். எல்லாருக்கும் அழகான பற்கள் இருக்குது, பட் ஸ்டில் எல்லாருமே வந்து நான் ஜூஸ் தான் ப்ரிஃபரன்ஸ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி எல்லாருமே ஜூஸ் போட்டு தான் குடிக்கிறாங்களாம். ஓகே சாந்தினி, இவ்வளோ நாள் வந்து சிட்ரஸ் ஃப்ரூட்டில் வந்து லெமன் கன்சியூமர்ஸ் தான் வந்து ஜாஸ்தி அப்படின்னு நினச்சோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஆரஞ்ச் கன்சியூமர்ஸ் தான் ஜாஸ்தின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அண்ட் அடுத்தது வந்து மூலிகை மருத்துவத்தில் உள்ள மெடிசினல் யூஸ் பற்றி நம்மளுக்கு சொல்ல வந்திருக்காரு நம்மளோட சித்த மருத்துவர் ராஜமாணிக்கம். பார்த்துடலாமா? பார்த்துடலாம். இது மூலிகை மருத்துவம். உலகமுள்ள வேந்த டிவி நேயர்களுக்கு காலை வணக்கம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற மூலிகை மருத்துவம் வந்து கடலை கட்டின்னு சொல்லுவோம். உடம்புல பார்த்தீங்கன்னா கட்டி கட்டியாக இருக்கும், சிலருக்கு பார்த்தீங்கன்னா வயிறுலலாம் கட்டி கட்டியாக இருக்கும். இது ஏன் வருது? அவங்க சாப்பிட்ற உணவில் வருது. அதிக அளவு மாமிசம் சாப்பிட்றதால வர்றது, இன்றைக்கி இருக்கிற கறிக்கோழி கறி சாப்பிட்றதால வரும். அதனுடைய கழிவுகள் வந்து நம்ம உடம்பு வெளியேற்ற முடியாமல் சதை வழியாக வந்து தோலுக்கு வெளியே வராமல் அப்படியே நின்றுது. இன்றைக்கி அதிகமாக பார்த்தீங்கன்னா அதிக அளவு வந்து குளிர் சாதனத்தில் இருக்கிறவங்களுக்கு வேர்க்கவே வேர்க்காது. வேர்க்கலன் போது அந்த அழுக்கு முழுவதும் தோலுக்கு கீழே தங்கிடும். தோலுக்கு கீழே தங்குறதால அந்த கொழுப்புகள் வந்து சேர்ந்து அந்த கொழுப்பு கட்டியாக மாறுது. இன்றைக்கி இருக்கிற சாதாரண மாட்டுப்பால் வந்து அது மாடே கிடையாது. அந்த பாலை வந்து சாப்பிட்றதால அதனுடைய அழுக்குகள் போய் சேரும். சிலர் சொல்லுவாங்க, நான் கறியே சாப்பிடல, எதுவுமே மீனே சாப்பிடல, ஆனால் எனக்கு கட்டி வந்துருக்குன்னா அதிக அளவு பால் சாப்பிட்டாலே இந்த கட்டி வந்துடும். அதிக அளவு பால் என்ன வருது? இந்த இன்றைக்கி இருக்கிற மாடு கச்சப்பு ஜெர்சி மாட்டு பால் சாப்பிட்றதால கட்டி வரும். அந்த மாட்டுகளுக்கே பார்த்தீங்கன்னா அடி வயிற்றில் நிறைய கட்டிகள் இருக்கும். அந்த கட்டிகள் நமக்கு வந்துடும். இது நிறைய பேருக்கு தெரியாது. ஏன்னா தேவையில்லாத கொழுப்புகள். அதுக்கு வந்து தோலுக்கு கீழே மொத்தமாக வந்து கொழுப்பு அடைச்சிருக்கு, வேர்க்கவே வேர்க்காது. அப்போது அது உடலில் வேர்த்தா தான் அதில் உள்ள அழுக்குகள் வேர்வை மூலயமா போகும். நாட்டு மாட்டுக்கு வந்து கண்டிப்பாக வேர்க்கும், முத்து முத்தாக வேர்த்து ரோமத்தொழியாகும். ஆனால் இந்த மாடுகளுக்கு வந்து வெளிநாட்டின மாடுகளுக்கு வேர்க்காது. அந்த வேர்வை முழுவதும் பாலில் வந்துடும். பாலில் வரதால் அந்த அழுக்குகள் முழுவதும் நமக்கு வந்து சேரும். அதை குடிக்கிறதால அந்த கட்டிகள் வரும். அதனால் நிறைய பேர் சொல்லுவாங்க, நாங்கள் வந்து எந்த ஒரு மாமிசமும் எடுத்துக்கல, எந்த ஒரு இதுவும் எடுத்துக்கிறல அப்படின்வாங்க. பால் சாப்பிட்டாலே போதும் அந்த கட்டி வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அந்த கட்டிகள் வந்துருச்சுன்னா அது பார்த்திங்கன்னா வலிக்காது, ஒன்றும் செய்ய, அங்கங்கே உருண்டுக்கிட்டே இருக்கும். அங்கங்கே உருண்டு ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அது போய் எங்கேயாவது ஒரு ரத்த குழாயை அடைச்சிக்கிறோம், எங்கேயாவது ஒரு இடத்துல ரொம்ப பாதிப்பை உண்டு பண்ணிடும். அப்போ வந்து அன்னைக்கு தான் தெரியும், அது வரைக்கும் அவங்களுக்கு தெரியாது. அது வரைக்கும் கறி சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. ஒரு 15-20 வருஷமாக இருந்தாலும் அது இருக்கிறதே தெரியாது. அதனால் நமக்கு உடம்புக்கு எந்த கஷ்டமும் தெரியாது. ஆனால் அறுத்து எடுத்தாலும் அது வந்து திருப்பி திருப்பி வேறு இடத்துல இருக்கிறது அந்த இடத்துக்கு வந்துக்கிட்டே இருக்கும். வேறு இடத்துல அதிகமாக வரும். இந்த அதிகமாக வராமல் இருக்கணும்னா கண்டிப்பாக கறி மீன் முட்டை சாப்பிடக்கூடாது, சைவமாக மாறணும். எண்ணெயில் வந்து கண்ட எண்ணெயை சாப்பிடக்கூடாது. இன்றைக்கி எண்ணெயே அதிக அளவு மோசமாக வந்து இருக்குது. இன்றைக்கி சாதாரணமாக ஒரு வடை கடையில் போய் வடை வாங்கி சாப்பிட்டிங்கன்னா அது ஒரு வருஷத்துக்கு முன்னாடி உபயோகித்த எண்ணெய் இருக்கும். அதில் அது எப்படி ஒரு வருஷம் ஆச்சு அப்படின்னு கேட்பாங்க. முதல் நாள் எண்ணெயை ஊற்றுவாங்க, ஊற்றி வடை சுடுவாங்க. அந்த வடையை எல்லாம் எடுத்துகிட்டு எண்ணெய் மிச்சம் இருக்கும், அதை அப்படியே வச்சுட்டு மறுநாள் அதில் எண்ணெய் ஊற்றுவாங்க. இப்படியே ஊற்றி 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 பழைய எண்ணெய் அங்கே வந்து தேங்கிகிட்டே இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் 5 வருஷத்து எண்ணெய் எல்லாம் கூட அதில் இருக்கும். அது வந்து கழிவுகள் நம்ம உடம்பு வந்து செமிக்காது, அது வந்து வெளியேற்ற முடியாது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா அந்த ரீஃபைண்ட் ஆயில்னு சொல்கிறாங்க, அதெல்லாம் வந்து ரொம்ப மோசமானது, உடலை கெடுக்கக்கூடியது. உடலில் எல்லா வகை நோயும் வர்றதுக்கு தான் அதெல்லாம் வாய்ப்புகள் உண்டு பண்ணும். நல்ல எண்ணெய்ன்னு பேர் வச்சுருக்காங்க. ஏன் நல்ல எண்ணெய்ன்னு பேர் வச்சுருக்காங்க? நல்லதை செய்யக்கூடியது. நல்லெண்ணெய் சாப்பிட்லாம், நாட்டு மாட்டு நெய் சாப்பிட்லாம், தேங்காய் எண்ணெய் சாப்பிட்லாம். இதெல்லாம் சாப்பிட்டா ஒன்றும் பண்ணாது. அன்றைக்கி கடலை எண்ணெயை சாப்பிட்டாங்க, கடலை உடலை வளர்க்குன்னா, அப்போ வந்து உடம்பை வளர்த்துச்சு. இன்றைக்கி உடலை கெடுக்குது. அந்த கெடுக்கிறதுக்கு தான் போகும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சாதாரணமாக தினந்தோறும் ஒரு ஸ்பூன் தேன் சாப்பிட்டா உடலுக்கு நல்லது, குரலுக்கு நல்லது, உள்ள உறுப்புகளுக்கெல்லாம் நல்லதுன்னு சொல்லி யாருமே குடிக்க மாட்டாங்க. இதை குடிக்காத நீ செத்துருவேன்னா அதை தான் குடிச்சு பார்ப்போம், சாகிறது எப்படின்னு பார்த்துக்கிறோம். ஆனால் சாக மாட்டாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக சாவாங்க. அதனால் நல்லதை சொன்னால் யாரும் எடுத்துக்கிற மாட்டாங்க. குடிக்கக்கூடாது அப்படின்னு. அதே மாதிரி தான் உடல் உறுப்புகளை வந்து சரி செஞ்சுக்கிறணும். அந்த கலர்ச்சிக்காயை வந்து நம்ம பயன்படுத்துகிறோம். இந்த கட்டியில் கரைக்கிறதுக்கு கலர்ச்சிக்காயை பயன்படுத்தலாம். கலர்ச்சிக்காய் வந்து எந்த இடத்துல கட்டி இருந்தாலும் அது கரைக்கிறதுக்கு இது பயன்படும். இந்த காய் மாதிரியே தான் உடலில் வந்து கட்டி கட்டியாக இருக்கும் ஒரு இடத்துல. ஆனால் பெரிய பெரிய கட்டியாக இருக்கும். ஒரு சில பேருக்கு வயிற்றில் பார்த்தீங்கன்னா வரிசையாக ஒரு 16-32 கட்டி இருக்கும். அது மாதிரி முதுகு, கால், கை, தொடை, இடுக்குகள் எல்லா இடத்துலையும் கட்டி வந்துடுது. அப்போ சட்டையை கலட்டி போட்டு நின்னா பார்க்கவே அருவருப்பாக இருக்கும், அசிங்கமாக இருக்கும். முந்தியெல்லாம் சட்டையை கழட்டி போட்டு எல்லோரும் வருவாங்க. இன்றைக்கி யாருமே சட்டையை கழட்ட மாட்டாங்க. ஏன்னா உள்ளே இருக்கிறத மறைச்சே வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. மறைச்சி எத்தனை காலம் வாழ்கிறது?
அதெல்லாம் வந்து சரி செய்யணும். அதெல்லாம் சரி செய்கிறதுக்கு அந்த அந்த கலலையை வெளியேற்ற இந்த கார்பனேஷன் பூவை பயன்படுத்துகிறோம். இந்த கார்பனேஷன் பூ வந்து அந்த கலர்ச்சி காயோட சேர்ந்து வினைபுரியும் போது அந்த கட்டிகளை வந்து கரைக்க ஆரம்பிச்சிடும். கட்டியை வந்து கரைக்க உள்ள தேவையில்லாத கொழுப்புகள் வெளியாகும். இதோடு சேர்ந்து விராலி இலை என்ன பண்ணிங்கன்னா எவ்வளோ பெரிய கட்டியாக இருந்தாலும் அது கரைச்சிடும். இது நிறைய பேருக்கு தெரியாது. அது நமக்கே தெரியாமல் கட்டி வந்தாலும் அந்த கட்டியை கரைக்கிறதுல விராலி தைலம்னு சொல்லுவாங்க. விராலி இலையில் தைலம் இறக்கலாம், விராலி இலையில் எண்ணெய் காய்ச்சலாம். விராலி இலையில் என்னென்ன செஞ்சாலும் நல்லதை செய்யக்கூடியது, கட்டிகளை கரைக்கக்கூடியது. இதோடு சேர்த்து நம்ம மஞ்சள் சேர்க்குறோம். மஞ்சள் சேர்க்கும்பொழுது அதில் உள்ள கிருமிகளை வெளியேற்றி கொஞ்சம் கொஞ்சமாக கட்டியை கரைக்கும். இதை கூட நம்ம வந்து விளக்கெண்ணெய் கொஞ்சமாக தான் எடுத்துருக்கோம். விளக்கெண்ணெயை வந்து சேர்க்கும் பொழுது தோலுக்குள்ளே இறங்கி அந்த மருந்தை வேலை செய்ய விடும். தோலுக்குள்ளே இறங்கும்போது கட்டியில் உள்ள அழுக்குகளில் போய் இது படப்பட அது வந்து கரைய ஆரம்பிச்சிடும். இதோடு வந்து நம்ம நாட்டு மாட்டு கோமியம் வச்சுருக்கோம். நாட்டு மாட்டு கோமியத்தை வந்து நம்ம பயன்படுத்தணும்னா ரத்தம் சுத்திகரிப்பாகணும். ரத்தம் சுத்திகரிப்பானா கலலை கட்டிகள் காணாமல் போகும். இது நிறைய பேருக்கு தெரியாது. கோமியத்தை அந்த நாளில் என்ன செய்வாங்க, நாட்டு மாட்டுக்கு முன்னாடி போய் நின்று எல்லாரும் முன்னாடி போய் நின்று கும்பிடவே மாட்டாங்க. ஏன்? பின்னாடி தான் எல்லாமே இருக்குது. எல்லா தெய்வமும் அந்த நாட்டு மாட்டு மேலே எல்லா தெய்வமும் இருக்குது. ஆனால் பின்புறம் தான் போய் கும்பிடுவாங்க. ஏன்னா பின்புறம் தான் செல்வம் அதிகம் கிடைக்கக்கூடியது. அந்த சாணத்துலேயும் கோமியத்துலேயும் தான் செல்வம் இருக்குது. பால்லலாம் செல்வம் இல்லை. அவங்க சொன்னது பாலெல்லாம் சொல்லலை. அந்த சாணமும் கோமியம் இருந்தாலே நாடு செழிக்குன்னு சொன்னாங்க. அந்த கோமியத்தை முகத்தில் அப்படியே அடித்து முகத்தை கழுவி அதில் கொஞ்சம் குடிப்பாங்க. அப்படியே உடம்பெல்லாம் தேய்ச்சிக்கிடுவாங்க. அவர் 2 மணி நேரம் போட்டு குளிப்பாங்க. இப்படி இருக்கும் பொழுது அந்த உடம்பு பார்த்திங்கன்னா மின்னும். நிறைய பேருக்கு தெரியாது கோமியம் போட்டால் நாற்றம் அடிக்குதுன்னு. அந்த நாட்டு மாட்டு கோமியம் பார்த்தா நாற்றமே அடிக்காது. இன்றைக்கி இருக்கிற மாடு வந்து நாற்றம் தாங்க முடியல. ரோட்டில் சாணி போட்டால் அந்த சாணி எடுத்தவங்களுக்கு கை வெந்து போகுது. ஆனால் நாட்டு மாட்டு சாணத்தை அப்படியே எடுத்து அதை வந்து பஞ்சகவியாக தயாரித்து சாப்பிடலாம், எந்த தவறும் கிடையாது. நிறைய நன்மைகள் செய்யும். இது வந்து இந்த மாட்டுக்கு இது வந்து அது பேப்பரை திங்குது. இன்றைக்கி இருக்கிற ஒட்டி இருக்கிற செவரொட்டியை பூரா திண்டு அதனுடைய சாணமே நாறுது. அது கிட்டையே போக முடியல. தெரியாதனமாக காலில் மிச்சா கால் பாதமே வந்து வெந்து போயிடுது. அந்த அளவுக்கு அதில் அதை செமிக்கக்கூடிய தன்மையில் அதனுடைய உள் உறுப்புகளில் இருக்கிற சுரப்பிகள் வந்து மோசமாக சுரந்து அதை செமிக்கிறது அந்த சாணத்தோடு வந்து கீழே அவ்வளோ மோசமாக இருக்குது. அதனால் அது கிடையாது. நாட்டு மாடு இயற்கை முறையில் வளர்க்குறவங்க இருக்காங்க, அவங்கக்கிட்ட போய் தேடி பிடிச்சி வாங்கணும். அந்த கோமியம் தான் இது. இது எல்லாத்தையும் பயன்படுத்துகிறோம். இதை பயன்படுத்தும் பொழுது அது வந்து கலலை கட்டி சரியாகும். உணவு பழக்கத்தில் கண்டிப்பாக மாமிசங்களை தவிர்த்திடணும். கறி மீன் முட்டையை தவிர்க்கணும். இன்றைக்கி இருக்கிற பாலை தவிர்க்கணும். நாட்டு மாட்டு பாலை தவிர்க்க சொல்லலை, ஆட்டுப்பாலை தவிர்க்க சொல்லலை. இன்றைக்கி எல்லா இடத்துலையும் சகஜமாக கிடைக்கிறது. உங்களுக்கு வந்து இந்த பாலை வந்து தவிர்த்திங்கன்னா கட்டி வர்றது கண்டிப்பாக குறையும். கட்டி குறையும். கட்டி குறைஞ்சினா தான் நல்லது. இந்த கலலை கட்டி கரையிறதுக்கான மருந்து தயாரிக்கும் முறை இப்போ பார்ப்போம். ஒரு 5 இலை எடுத்திருக்கேன், விராலி இலை. இதோட சேர்த்து ஒரு 1/2 கிராம் அளவுக்கு மஞ்சள் தூள், இது கூட 2 கலர்ச்சிக்காய், இதை வந்து அரைக்கிறதுக்கு கொஞ்சம் கோமியத்தை இதில் விட்டுக்கலாம்.
இது வந்து அரைச்சதை வந்து இந்த விளக்கெண்ணெயில் கொஞ்சம் ஊற்றி இந்த விளக்கெண்ணெயில் இந்த மாதிரி கலந்துட்டு இதை வந்து எங்கெங்கே கலலை இருக்கோ அந்த இடத்துல வந்து போட்டு விட்டுறணும். நல்லா வந்து போட்டு விட்டுட்டோம்னா ஒரு 10 மணி நேரமாவது அதில் ஊறணும். இரவு நேரத்தில் போட்டு விட்டுறணும். இப்படியே போட்டு அதை வந்து அந்த கலையில் உள்ள இடம் எங்கெங்கே வயிற்றில் இருக்கோ அந்த சட்டையெல்லாம் கழட்டிட்டு அந்த இடத்துல போட்டு விட்டுறணும். இதை போட்டு விட்டோம்னா அந்த அந்த இதனுடைய தாக்கம் போய் உள்ளே இறங்கும். அதோடு சேர்ந்து இதில் உள்ள இந்த பருப்பை எடுத்து இந்த கலர்ச்சிக்காய் பருப்பு இருக்குது, இதெல்லாம் வந்து லேசாக எடுத்து அரைச்சி இந்த கோமியத்தில் கலந்துடணும். ஒரு கொட்டையினுடைய அளவுக்கு எடுத்து இந்த கோமியத்தில் கலந்து இதை வந்து காலையில் ஒரு 50 மில்லி அளவுக்கு குடிக்கணும். இந்த கோமியத்தை 50 மில்லி அளவுக்கு தினந்தோறும் காலையில் குடிச்சிட்டு வந்தாங்கன்னா அந்த கலலை கட்டி சிறுக கரையும். நீங்கள் அது வந்து நீங்கள் இன்றைக்கி சாப்பிட்டு நாளைக்கு கரையணும்லாம் எதிர்பார்க்கக்கூடாது. குறைஞ்சது 6 மாதமாவது ஆகும். 6 மாதம் நான் சொன்னதெல்லாம் கடைபிடிக்கணும். சாப்பாட்டை வந்து இயற்கை முறையில் விளைஞ்ச அரிசியை சாப்பிட்ணும். பால் வந்து நாட்டு மாட்டு பால் சாப்பிட்லாம், ஆட்டுப்பால் சாப்பிட்லாம். அது சாதாரண பால் சாப்பிடக்கூடாது. கறி மீன் முட்டையை கண்டிப்பாக தவிர்த்துணும். இதெல்லாம் விட்டோம்னா அந்த கலலை கட்டிகள் வயிற்றில் எங்கெங்கே இருந்தாலும் அதெல்லாம் கரைய ஆரம்பிச்சிடும். கையில் இந்த இடத்துலலாம் இருக்கும். எந்தெந்த இடம் மடக்கு இருக்கோ அந்த இடத்துலலாம் இருக்கும். சதையில் இருக்கிற இடத்துலலாம் அந்த கட்டிகள் இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சிரும். ஏன்னா சாப்பாட்டு பழக்கத்துக்கும் வரணும், இந்த மருந்தும் போட்டு வரணும். இதை வந்து தினந்தோறும் போடணும், நல்லது. தினந்தோறும் இந்த கோமியத்தை கண்டிப்பாக குடிக்கணும். ஒரு கலர்ச்சிக்காய் அளவுக்கு இந்த கோமியத்தில் கரைச்சி அதையும் குடிக்கணும். இப்படி குடிச்சிட்டு வந்தாங்கன்னா கண்டிப்பாக அந்த கலலை கட்டிகள் கரையும். கரைய அழகு கூடும். இல்லைன்னா பார்த்தீங்க வர அழகு கெட்டு போகும். உடல் அமைப்பு கெட்டு போகும். உடலினுடைய அமைப்பு பார்த்தீங்கன்னா அசிங்கமாக இருக்கும். நீங்கள் எவ்வளோ உடற்பயிற்சி செஞ்சாலும் அது தனியாக உருண்டையாக இருக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உருண்டை எவ்வளோ பெருசாக தெரியும். அதெல்லாம் பார்க்க அசிங்கமாக இருக்கும். சட்டையை கலட்டவே முடியாது. பிள்ளைங்க பார்த்தாலும் என்னப்பா இது எப்படி இருக்குது, இது என்னன்னாலும் நீங்கள் சொல்லவும் முடியாது. ஏன்னா பிள்ளைங்களுக்கும் அதேமாரி மாமிசத்தை கொடுத்து கெடுத்து வச்சுருப்பீங்க. பிள்ளைங்க சொன்னால் கேட்காது. அப்போது வந்து நம்ம செஞ்ச தவறு நம்மளோடவும் போகாது, பிள்ளைங்களுக்கும் வந்துடும். அப்போ வந்து நிறைய பார்த்துக்கிறணும். இதெல்லாம் பார்த்து உடலில் வந்து நல்லபடியாக அமைக்கணும்னா நல்ல உணவுகள் எடுத்துக்கணும். நமக்கு இதில் சேர்த்துருக்குறோம் கார்பனேஷன் பூ கொஞ்சமாக சேர்த்துருக்கோம். அதோடு சேர்த்து கலர்ச்சிக்காய் சேர்த்துருக்கோம், மஞ்சள் சேர்த்துருக்கோம், விராலி இலை சேர்த்துருக்கோம். இதெல்லாம் சேர்த்து எடுத்ததோட நாட்டு மாட்டு கோமியம் முக்கியமாக. இந்த நாட்டு மாட்டு கோமியம் சொல்லுவாங்க, உங்களுக்குலாம் அறிவே இல்லை, கோமியத்தை குடித்தா தான் அறிவு வருன்னுவாங்க. அது உண்மைதான். ஏன் உண்மை? இதை குடித்தா உள் உறுப்புகள் சுத்தமாகும். அந்த தேவையில்லாத கொழுப்பு கட்டிகள் வந்து கரையும். சொன்னாவே கேட்கவே மாட்டுறாங்களே அப்படின்வாங்க. ஏன் கேட்க மாட்டேன்றாங்க? சில இது பார்த்தா என்ன சொல்லுவாங்க, இவனுக்கெல்லாம் கழுத மூத்திரம் குடித்தா தான் புத்தி வருன்னுவாங்க. ஏன்னா அந்தளவு புத்தி மழுங்கி போய் கெட்டு போயிருக்கிறவங்களுக்கு கழுத மூத்திரம் கொடுத்தா தான் சரியாகும். அது மருத்துவம், தவறே கிடையாது. அஸ்வகந்தான்னு சொல்லுவாங்க. அது என்னென்னா அந்த குதிரை சாணத்தில் செய்கிறது, குதிரை கோமியத்தில் செய்கிறது. இதெல்லாம் வந்து மறைமுகமாக இதை கொடுத்தா தான் புத்தி வரும் அப்படின்னாங்கன்னா உடலில் உள்ள அழுக்குகள் வெளியேற்ற சில அழுக்குகளை கொடுத்தா தான் சரி வரும். என்ன சொல்லுவாங்க, ஒரு ஊசியை இன்னொரு ஊசியால் தான் எடுக்க முடியும். ஒரு ஊசி குத்திருச்சுன்னா, முள் குத்திருச்சுன்னா இன்னொரு ஊசி எடுத்து அதை எடுக்கிறோம். அதே மாதிரி ஒரு அழுக்கு சேர்ந்துச்சுன்னா இது வந்து அந்த மிருகத்துக்கு வந்து அழுக்கு, அதனுடைய கழிவை நம்ம குடிக்கும்போது நம்ம உடல் சுத்தமாகும், பவித்திரமாகும், தங்கமாகும்னு சொல்லுவோம். இது எல்லாத்தையும் பயன்படுத்தி பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.